பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் 2 நாள் இந்த வாரத்தோட சேலஞ்சை முடிச்சிருக்கோம். என்ன சேலஞ்சுனா ஒவ்வொரு நாளும் 2 சமைச்ச காய்கறிகளை உணவோட எடுத்துக்க போறோம்ன்ற சேலஞ்சு தான். நிறைய பேர் பண்றோம்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஏற்கனவே நாங்க 2 காய் எடுத்துப்போம், ஒரு கீரை எடுத்துப்போம்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு காய் தான் சாப்பிடுவோம், காயே பண்ண மாட்டோம், ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிடுவோம், ஃப்ரைஸ் ஏதாவது எடுத்துன்னு சாப்பிடுவோம், கடையில் வைக்கிற பொருட்களை மிக்சர், போண்டா, பக்கோடா அதெல்லாம் வச்சு, வடை அதெல்லாம் வச்சு தொட்டுன்னு சாப்பிடுவோம். அவங்களுக்கு தான் இந்த சேலஞ்சு மெயினா. அதாவது ஒவ்வொரு நாளும் 2 காய் வீட்டில் சமைச்சு பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் சமைக்கும் போதுதான், அதாவது ஹீட் பண்ணி குக் ஆகுனதுக்கு அப்புறமா தான் நம்ம உடம்புக்கு உறிஞ்ச முடியற சக்தி கிடைக்கும். பச்சையா சில காய்கறிகளை தான் சாப்பிடணும். அதே பச்சை காய்கறிகளை சமைக்கும் போது 3 மடங்கு நம்ம உடம்புல உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேரட் நம்ம பச்சையா சாப்பிடுறோமா, அதுல இருந்து மெயினா கிடைக்கக்கூடியது இந்த பீட்டா கேரோட்டின்னு சொல்றோமா. அது எல்லாருக்குமே தெரியும். கண்ணுக்கு நல்லது, மாலைக்கண் வராம தடுக்கும், பிளைண்ட்னஸ் கண் பார்வை போகாம நம்ம காப்பாத்தும். அது தவிர்த்து மியூகோசல் லேயரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுமா. அதாவது மியூகோசானா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம உள்ள இந்த வாயிலேருந்து ஆரம்பிச்சு கீழ் இடம் வரைக்கும் உள்பக்கம் குழ குழன்னு இருக்கக்கூடிய அந்த லைனிங் இருக்கு இல்லையா, அதுதான் மியூகோசல் லைனிங்னு சொல்லுவோம். அந்த உள்ள மியூகோசல் லேயர் ட்ரை ஆகாம காப்பாற்றக்கூடிய திறன் சமைச்சு சாப்பிடக்கூடிய கேரட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தக்காளியை நல்லா பச்சையா சாப்பிட்டாலும் லைகோபின்ற ஒரு சத்து நமக்கு உள்ள போக முடியும். அதோட அதை சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் 3 மடங்கு அதிகமா நம்ம உடம்பால உறிஞ்சிக்க முடியும். அந்த லைகோபின்றது தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி மிகுந்தது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்னன்னா, அது ஒரு தனியான டாபிக்கா நான் உங்ககிட்ட பேசுவேன். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸால. நிறைய காய்கறிகள்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதை நான் ஒரு நாள் தனியா உங்களுக்கு பேசுறேன். ஸோ இந்த மாதிரி தக்காளி நம்ம சமைச்சு சாப்பிடும் போது எப்படி அதிகமா நமக்கு அந்த லைகோபின் கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பச்சை காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் கூட சமைக்கும் போதுதான் அந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல அதிகமா உரிய முடியுமா. பயோ அவைலபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது உயிர் கிடைக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். பயோ அவைலபிலிட்டின்னா அதாவது நம்ம உடம்புல ஒரு பொருளை இப்படி கொடுத்தாதான் அதால உறிஞ்சிக்க முடியும். வேற மாதிரி தன்மையில கொடுக்கும்போது அது உடல்ல உறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடணும். அதாவது இந்த காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கேரட் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும் நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த குடல் பகுதியில தான் அப்சார்ப்ஷன் இருக்குன்னா அதுக்குள்ளேயும் போய் சேர்றதுக்குள்ளயுமே இது அழிஞ்சு போயிடுற தன்மை ஆகும். அதனாலதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில மருந்துலாம் நரம்பு வழியா தான் கொடுக்கணும், சில மருந்து பாத்தீங்கன்னா சப்குட்டேனியஸா தான் கொடுக்க முடியும், சில மருந்தெல்லாம் மஸ்குலர்ல கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, அந்தந்த உடம்பு பகுதியில உரியக்கூடிய சக்திக்கு ஏத்த மாதிரி இந்த மருந்தையோ ஊட்டச்சத்தையோ தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வடிவத்துல இந்த பகுதியில உடம்புல கொடுக்கும் போதோ செலுத்தும் போதோ தான் உடம்புல உறிஞ்சக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல உரியக்கூடிய சக்தி சமைச்சு சாப்பிடும் போதுதான் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா அதோட அதுவும் அணுக்களால தானே ஆயிருக்கு. அந்த அணுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உடைக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல நிறைய கிடையாது. அந்த என்சைம்ஸ், பிரேக்கிங் என்சைம்ஸ் நம்ம உடம்புல நிறைய இல்லை. அதை ஈஸியா உடைச்சு அது உள்ளேருந்து சத்து நம்ம உடம்புக்கு எடுக்கணும்னா அது சமைச்சாதான் நம்ம உடம்பு உரியக்கூடியதுக்கான தன்மை கிடைக்கும். அப்பதான் நம்ம உடம்புல அந்த ஊட்டச்சத்துலாம் எடுத்துக்க முடியும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமைக்கும் போது பயோ அவைலபிலிட்டி, அதாவது உயிர் கிடைக்கும் தன்மை அந்த சாப்பாடுக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு உறிஞ்சிக்கக்கூடிய திறன் உடம்புல நிறைய இருக்கு, எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம உடம்பு ஊட்டச்சத்து டெஃபிஷியன்சியே இல்லாம, அதாவது ஊட்டச்சத்து தட்டுப்பாடு இல்லாம நம்ம உடல் சீரா செயல்படுறதுக்கு ஏதுவா இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சமைச்சு 2 காய்கறிகளாவது நம்ம உடம்புல போகணும் ஒவ்வொரு நாளும். இதுதான் WHO ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் 200 கிராம் காய்கறிகள் சமைச்ச மாதிரி எடுத்துக்கணும். இதெல்லாம் தவிர்த்து பச்சை காய்கறிகள் சிலதெல்லாம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு. சாலடா பண்ணி நம்ம சாப்பிடலாம். அது நம்ம வேற ஒரு வாட்டி சேலஞ்சா பார்க்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்றேன். இப்ப சமைச்ச காய்கறிகள் 2, அதோட மெயின் பெனிஃபிட் பயோ அவைலபிலிட்டின்றத பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நீங்க இந்த சேலஞ்சை வெற்றிகரமா அடுத்த 2 நாளும் முடிங்க. நான் 2 நாளும் உங்களோட பேசுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.